கலைஞருடைய நினைவிடத்தில் வந்து சிறிது கோவரம் மாதிரி அமைச்சிருக்கார் அப்படின்னா ஒன்று சொன்னேன், ஒருவேளை அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததை மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா? இது வந்து கோயில் வந்து சமாதி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது இறந்தவங்கள தெய்வமாக வணங்குறது நம்மளுடைய அப்பா அம்மா கூட தெய்வமாக வச்சுருப்போம். சரியா? நம்ம அப்பா அம்மா கூட தெய்வமாக எல்லாம் சமாதி கட்டி நான் கூட கும்பிட்டுருக்குறேன். அதே மாதிரி இறந்தவங்கள தெய்வமாக வணங்குறதுங்கிறது வேறு விஷயம். ஒரு கோயில் இடத்த கொண்டு இறந்த சமாதியில் கொண்டு வைக்கிறதுங்கிறது ஆகம விதிமுறைப்படி சரியா அப்படி தான் சொன்னே தவிர கண்டனம் தெரிவிக்கலை, நான் கண்டிக்கலை. இறைவன் கோபுரம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டானுடைய அந்த கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னமே. அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ் வித்தகர் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகள் அதை வைத்திருக்கின்றோம். அறிவாலயத்தை கட்டித்தந்த தலைவனை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள். ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை. இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் பூத்திருந்தது. காமாலை நோய் பிடித்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த அரசு எதையெல்லாம், இந்த ஆட்சியாளர் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் விமர்சிப்பது ஒன்றுதான் அவருடைய தினக்கூலி, தினக்கடமையாக இருக்கின்றது.